திருச்சிற்றம்பலம். என்னை பின்தொடரக்கூடிய அன்பர்களின் புரிதலுக்காக இந்த பதிவு. சமூகத்தில் பொதுவாக ஒருவர் தன்னுடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் தன் நிலையை மாற்றிக்கொள்ள அவர் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளாலும் உயர்ந்து வருகின்றார் என்றால் இருவேறு பார்வையில் அவர் பார்க்கப்படுவார். ஒன்று, இது அவர் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் உரிய வளர்ச்சி, அவர் நல்லா இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் இது, மேலும் அவர் வளரட்டும் என்று வாழ்த்துவார்கள். மற்றொரு பார்வை காழ்ப்புணர்ச்சியினால் அவர் மேல் வைக்கக்கூடிய எதிர்மறையான பார்வை. சான்றாக, ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தன் நிலையை உணர்ந்து சமூகத்தை பற்றி புரிந்து கொண்டு கல்வி பயின்று தன்னுடைய முயற்சியினால் நல்ல பணியை தேடிக்கொண்டு அந்த பணியின் மூலமாக நல்ல ஊதியத்தை பெற்று அவனுடைய உழைப்பினால் ஏழ்மையான அவனுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள பல்வேறு முயற்சிகளை எடுத்து நல்ல வீடு கட்டி நல்ல வாகனங்கள் வாங்கி கொண்டு சமுதாயத்தில் பிறர் முன்பு நன்றாக வாழ்ந்து வந்தால் அவனை பற்றி இருவேறு சிந்தனைகள் இந்த சமூகத்தால் பார்க்கப்படும். சிலர் அவரை அன்போடு வாழ்த்துவார்கள், அவன் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சி, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. பலர், இவன் ஏழ்மையா இருந்தவனே, இவன் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் தானே, இவனுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாராமல் எதிர்மறையாக சிந்திப்பார்கள். அப்போ இவன் ஏதோ முறை தவறி தவறான வழியில் பொருளீட்டுகின்றான், இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சொல்லி சிந்திப்பார்கள். அது போலவே பொது வாழ்வில் உள்ளவர்கள் அவர்களுடைய முயற்சியினால், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களால், மக்கள் அவர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பினால் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களை சுற்றிலும் தவறான புரிதல்களும் சேர்ந்தே வளரும். பயிர் வைக்கும் போது எப்படி களை சேர்ந்தே வளருதோ அது போல, அப்படி நான் சந்திக்கக்கூடிய சில நெருடலான விடயங்களில் ஒன்று, இங்கு நாம் எத்தனையோ திருப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். கோயில் திருப்பணி, அன்னதான கூடம் உள்ளிட்ட திருப்பணிகள், ஆசிரமம், இங்கு சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி பணிகளும் தொடர்ந்து எத்தனையோ சூழ்நிலையிலையும் நிறுத்தாம, வேகமா செல்ல முடியலனாலும் பரவாயில்லை, ஆனால் நிறுத்தாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டே இருக்கிறதுனால இந்த அறப்பணிகள், இறைப்பணிகள் இவற்றின் பொருளாதார பின்புலம் பற்றி சில பேருடைய பார்வை நெருடலா இருக்கும். என்ன அப்படின்னா, தொடர்ந்து இங்க இதெல்லாம் செய்துட்டே இருக்கிறாங்களே, இவர்களுக்கு எங்கிருந்து வருது பணம்? இதுதான். எப்படி இவ்வளவு பணம், எப்படி இத்தனை பணிகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள். யோசிக்கக்கூடியவர்கள்ல இருவேறு தரப்பட்ட மக்கள் உண்டு. ஒரு சாரார் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இத்தனை பணிகள் செய்யறாங்களே, எந்த ஆதரவும் பெருசா இல்லாம இவ்வளவு தூரம் செய்யறாங்க, கடவுள் அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் சொல்லி வாழ்த்துறவங்களும் உண்டு. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு சொல்லி எதிர்மறையா சிந்திக்கக்கூடியவங்களும் உண்டு. தொடக்க காலத்திலிருந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கு நான் செய்யும் திருப்பணிகள் பற்றியும் அவற்றிற்கு நான் மற்றும் என்னை சார்ந்த அன்பர்கள், தொண்டர்களுடைய உழைப்பு, எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள், இவற்றை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். சமீப காலத்துல புதிதா ஓரளவுக்கு ஆலயம் அமைச்ச பின்பு வருகை தரக்கூடிய அன்பர்களுக்கு இங்கு திருக்கோயில் அமைய நாங்கள் பட்ட கஷ்டம், அதில் இருந்த இந்த வருத்தங்கள், இவையெல்லாம் புரிவதற்கு நியாயமில்லை. எனவே அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. நான் அப்பெல்லாம் இந்த கோயில் சுத்தி நிறைய திருப்பணிகள் செய்யும் போது ஒரு குடத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம் ஆலமரத்தடியில.
முக்கியமான நாட்கள்ல பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி நாட்கள்ல ஒரு கல்லுக்கு பணம் கொடுங்க, செங்கல் வாங்கி கொடுங்க, கீழே பதிக்கிறதுக்கு இந்த பார்க்கிங் கல் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து வர்றவங்க கிட்ட எல்லாம் யாசகம் வாங்குவேன். அப்போ அந்த வரிசையில வந்து தரிசனத்துக்காக காசி விஸ்வநாதர் கிட்ட தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள்ல அவங்கவங்களால முடிஞ்சது ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 அவங்கவங்களால என்ன முடியுமோ அதை நான் கையில வச்சிருக்கிற குடத்துல போட்டுட்டு போவாங்க. அப்போ ஒரு குடும்பமா வந்தவங்கள்ல ஒரு அன்பர் மட்டும் வரிசையில வந்துட்டே இருந்தாரு. நான் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் முகத்த திருப்பிக்கிட்டு அவங்க குடும்பத்த அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாரு. அவருடைய எண்ணம் எனக்கு புரியுது. என்ன அவர் சிந்திச்சாருன்னா, கோயில், ஆன்மீகம் அப்படின்னாவே காசு, பணம் சம்பாதிக்கிறதுக்கும், வசூல் பண்றதுக்கும், இவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கும், மக்கள் கிட்ட எல்லாம் காசு வாங்குறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு வணிக சிந்தனையோடயே அவர் எதிர்மறையாவே நினைச்சுட்டு அவர் முகத்த திருப்பிக்கிட்டது என்னால உணர முடிஞ்சது. நான் அத பொருட்படுத்திக்கல. ஏன்னா, அது மாதிரி நெறைய நாங்க சந்திக்கணும் இல்ல. நெறைய மன வருத்தங்கள சந்திக்கிறோம். அதனால அது பொருட்படுத்திக்கல. இருந்தாலும் அவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்திட்டு நான் தொடர்ந்து என்னுடைய அந்த பிட்சை எடுக்கும் பணியில கவனத்த செலுத்திட்டு இருந்தேன். ஒரு 1 மணி நேரம் போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த அந்த ஐயாவுடைய மனைவி மட்டும் திரும்ப வந்தாங்க. வேகமா வந்து ஒரு ரூ. 500 தாள் எடுத்து, சாமி இது நன்கொடையா வச்சுக்கோங்கன்னு சொல்லி என் கையில குடுத்தாங்க. நான் அவங்க கடந்து போனத பார்த்தன்றதுனால, "முன்னயே நீங்க வந்தீங்களே, நீங்க அப்போ அ பணம் தராம போனீங்களே, ஏன்?" அப்படின்னு கேட்கும்போது, என்னமோ அவரு ஒரு தவறா நெனச்சுன்னு போயிட்டாரு. வண்டியில பார்க்கிங்ல போய் வண்டி எடுக்கும்போது, வண்டிக்கு சாவி போட்டுட்டு பின்னாடி, "இல்ல நீ இந்தா இந்த காசு கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துட்டு வா. எனக்கு என்னமோ மனசே சரியில்ல. நான் குடுக்காம வந்துட்டது தப்பு தான்." அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 500 தாள குடுத்து அனுப்பியிருந்தார். அப்ப நான் நெனச்சேன், பரவாயில்லையே இது ஒரு நல்ல மனமாற்றமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது திடீர்னு ம் இங்க நடக்கிற பணிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா, இப்படி செய்றாங்க, இப்படி செய்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடும். ஆனா இங்க எங்களோடு சேர்ந்து பயணிக்கும்போது, இந்த ஊரினுடைய சூழ்நிலை, மக்களுடைய மனநிலை, இதெல்லாம் செய்யக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எதிர்மறையா நினைக்க தோணாது. ஏன் அப்படின்னா, இங்க எல்லாமே வெளிப்படையான நிர்வாகம். இங்க யாரும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ, என்னை சார்ந்தவர்களோ, என்னுடைய பூர்வாசிரம உறவினர்களையோ நான் பொறுப்பாளர்களா வைக்கல. உங்களைப் போல திருக்கோயிலுக்கு வரக்கூடிய வந்த நிறைய பணிகள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட, கொடையளித்த சில அன்பர்களை தேர்வு செய்து அவர்களிடம் பொறுப்பு நீங்க பார்த்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இங்க இந்த அறப்பணிகளை செய்துட்டு வாங்கன்னு சொல்லி, அறங்காவலர் குழுன்னு சொல்லி உருவாக்கி அவர்களிடத்துல நிர்வாகத்தையும் பொறுப்பையும் குடுத்திருக்கிறேன். இது எங்கேயாவது சாத்தியமான்னு யோசிச்சு பாருங்க. சில பேருடைய கற்பனை, வெளிநாட்டுல இருந்து இவருக்கு பணம் வருமோ? யாராவது பெரிய அரசியல்வாதிகள் வந்து நெறைய இவருக்கு பணம் குடுக்குறாங்களோ? இல்ல எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இங்க ஏதாவது வசூல் பண்றாங்களா? இப்படிலாம் கூட நெனைக்கிறது உண்டு. நான் நெறைய முறை இதுக்கான பதில் சொல்லிட்டேன். எனக்கு யாரும் வெளிநாட்டுல உறவினர்களோ, தெரிஞ்சவங்களோ இல்ல. எனக்கு எல்லாம் இங்க தான் நீங்கலாம் தான் எனக்கு தெரியும். அதனால எனக்கு யாரும் வெளிநாட்டுல இருந்து பணம் தரல, தரவும் இல்ல, இனியும் தரப்போறதும் இல்ல. இங்க வேற எந்த பெரியவங்க, அரசியல் பெரியவங்களோ, பெரிய பெரிய தொழிலதிபர்களோ, யாரையும் நான் நாடி போய் எந்த உதவியும் கேட்கறதில்ல. அதனால் அவர்களுடைய பணமோ அல்லது அவங்களுடைய ஆதரவும் பெருசா எனக்கு இங்க எதுவும் இல்ல. இங்க எந்த கட்டணங்களும் வசூலிக்கிறதில்ல. நீங்க என்ன பார்க்கறதுக்கு வந்தா எனக்கு இந்த இவ்வளோ பணம் தரணும். அருள் வாக்கு கேட்க வந்தீங்கன்னா, இந்த பணம் தரணும். குறி சொன்னா இந்த பணம் தரணும். ஜோதிடம் பார்த்தா இந்த பணம் இவ்வளோ பணம் தரணும். சிறப்பு தரிசனத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும். அபிஷேகம், வழிபாடு இதுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பணம் கட்டணும். இந்த பரிகாரம் செஞ்சா இதுக்கு இவ்வளோ பணம் குடுக்கணும். இந்த சிறப்பு வழிபாடு செய்து குடுத்தா இந்த பணம் குடுக்கணும். அப்படியெல்லாம் கூட இங்க எதுவும் இல்ல. நீங்க இன்னைக்கு பூஜை குடுத்தீங்கன்னா கூட அதுக்குரிய பொருட்களுக்கு உண்டான பட்டியல் குடுத்துருவோம். அந்த பூஜை பொருட்கள வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னா, தொண்டர்களுடைய அன்பினால் இங்கு பூஜை செய்து குடுத்து அனுப்பிடுவோம் ஒழிய, அதற்கு கூட எந்த தட்சணையும் இங்கு பெறுவதில்லை. திருமணம்,
இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இங்க நடத்துனாங்கன்னா கூட எந்த பணமும் இங்கு திருக்கோயிலுக்குன்னு எந்த பணமும் வாங்குறதில்ல. எனக்குன்னு நான் அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்ல அப்படின்றதுனால, எனக்கும் பணத் தேவை எதுவும் கிடையாது. அதனால யார்கிட்டயும் எனக்கு பணம் குடுங்கன்னு நான் கேட்கறதில்ல. நான் யாசகம் எடுப்பதும், நான் பக்தர்களிடத்தில் கையேந்துவதும், என்னுடைய லட்சிய பாதையை அடைவதற்கு தான். இந்த இந்த ஸ்தாபனத்தை நிறுவி அதை மக்களுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த திருக்கோயிலை நிறுவி அத மக்களுடைய பயன்பாட்டுக்கு எல்லா மக்களும் சமத்துவமா வழிபடக்கூடிய, ம் தாய்மொழியில் வழிபடக்கூடிய ஒரு உரிமையோடு வந்து இறைவனோடு உறவாடக்கூடிய ஒரு அறநிலையத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாம இந்த பணிகள் எல்லாம் செய்றோம். நான் பலமுறை சொல்லிட்டேன். இது பொருளாதார பின்புலத்தை பற்றி நீங்கள் யாரும் எதிர்மறையா, ஏதோ கற்பனையா, ஒரு அமானுஷ்யமாலாம் நினைக்க வேண்டாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களைப் போல வரக்கூடிய அன்பர்கள் கொடுக்கக்கூடிய உதவியில, சிறு சிறு உதவிகள்லயும், உம் என் மேல அன்பும், நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவுனாலயும், எளிய மக்களுடைய நன்கொடையினாலயும், இங்க இந்த பணிகள் எல்லாம் செய்ய முடியுது ஒழிய, நீங்கள் கற்பனை செய்துக்கிற மாதிரி இங்கு கோடிகளோ, லட்சங்களோ, முறையில்லாம எந்த பணமோ இங்கு நான் பெறவும் இல்லை. இனியும் பெறப்போவதும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. உயிர் நோக்கம் குறித்து போகக்கூடிய ஒருவனுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல என்பது ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். பைரவ நிலையம் ஒரு இலக்கிற்காக உருவாக்கப்பட்ட அறச்சாலை. ஆன்ம வளர்ச்சி, சமய வளர்ச்சி, சமூக வளர்ச்சி அதை பற்றியதுதான் எங்களுடைய இலக்கே ஒழிய, பணமோ, பொருளோ, புகழோ அல்லது வேறு எந்த ஆதாயமோ எனக்கோ, என்னை பின்தொடரக்கூடிய அன்பர்களுக்கோ இலக்காக இருக்க முடியாது எப்பொழுதும், எந்த காலத்திலும். இங்கு உள்ள ஒவ்வொரு செங்கல்லும், மண்ணும், ஒவ்வொரு அடி கட்டடமும், இன்ன பிற பொருட்களும் கூட நான் கையேந்தி வேண்டி என்னை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்தில் வேண்டி பெற்றது. பக்தர்களுடைய உழைப்பு, தொண்டு, என் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின், நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதனால் முறையில்லாமல் இங்கு நான் எந்த பணத்தையும் சேர்க்கவில்லை. பணம் சேர்ப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக சில பேர் சொல்றாங்கல்ல, ஆன்மீகம் அப்படின்னாவே கமர்ஷியல் தான் இன்னைக்கு. அப்படி ஒரு கமர்ஷியல் சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட இடம் இல்லை நம்முடைய திருக்கோயில். அதை புதிதாக சமீபத்தில் வரக்கூடிய அன்பர்கள் புரிந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதே போலதான் ஒவ்வொரு திருப்பணியின் போதும் நான் இந்த பொருள் இங்க தேவை, எனக்கு ஒரு லோடு எம்சாண்ட் ஓட்டி கொடுங்க, எனக்கு செங்கல் வாங்கி கொடுங்க, கம்பி வாங்கி கொடுங்க, சிமெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு பெற்றது. யாரிடத்தில் என்னென்ன பொருள் வாங்கி இருக்குதுன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறோம். யார் இங்க என்ன நன்கொடை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தினமும் அங்க நன்கொடை மையம்னு ஒரு சின்ன டேபிள் போட்டு, அதுல உங்கள ஒருத்தர் கோயிலுக்கு வந்த பக்தர்களையே ஒருத்தர் உட்கார வச்சு, உங்களை போல வந்தவங்கள தான், யாரும் அது என் குடும்பத்தை சார்ந்தவங்களும் இல்லை, உட்கார வச்சு தினசரி கொடுக்கக்கூடிய நன்கொடை எவ்வளவுன்னு எழுத வச்சிருக்கோம். அதை வேலை செய்யறவங்களுக்கு ஊதியமாகவும், வாங்கிய பொருட்களுக்கு கட்டணமாகவும் செலுத்துறோம். தேவைப்படும் போது கடனா யார்கிட்டயாவது பணம் வாங்கிக்கிறோம். இருக்கும்போது திரும்ப கொடுத்துடுறோம். இங்க எல்லாமே வெளிப்படையானது. அன்பர்கள் யாருக்காவது அதை பற்றி ஒரு பெரிய ஐயப்பாடு அல்லது மனசுல ஏதாவது அப்படி சிந்தனை இருந்ததுன்னா, நீங்க நேரடியா எப்ப வேண்டுமானாலும் பைரவ நிலையத்திற்கு வந்து அந்த நன்கொடை மையத்துல யார் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்க எந்த நாள் விருப்பப்படுறீங்களோ அந்த தேதியில இங்க யார் பணம் கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு நன்கொடை வசூல் செய்தீங்க, அந்த வசூல் செய்த நன்கொடையை எப்படி செலவழிச்சீங்க, எந்தெந்த பணிக்கு பயன்படுத்தினீங்க, இந்த பொருள் எப்படி வந்தது, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. முறையாக வந்து நீங்க கேட்டா அதை எல்லாமும் சொல்லி நான் நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். இந்த பொருள் யார் வாங்கி கொடுத்ததுன்னு எழுதி வச்சிருப்பாங்க, இது யார் கொடுத்ததுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அதனால இங்க எந்த ஒளிவு மறைவோ எதுவுமே கிடையாது. வரக்கூடியவங்க கிட்ட கேட்கறேன், அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது இந்த பொருளை இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், ஒரு விளக்கு வாங்கி கொடுங்க, ஒரு சாமி சிலை செய்து கொடுங்க, இந்த பொருள் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறோம்.
ஒரு கல்லுக்கான செலவுக்கு பணம் கொடுங்க. ஒரு கல்லு கோயிலுக்கு மேல மூடு கல் வேணும். கருங்கல் ஓட்டி கொடுங்க, மண்ணு ஓட்டி கொடுங்கன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறோம். முழுசா செய்ய முடிஞ்சவங்க பொருளா வாங்கி தராங்க. முடியாதவங்க அவங்களால அப்ப என்ன முடியுமோ 100, 50, 500, 1000 ஏதோ அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அத குடுத்துட்டு போறாங்க. இந்த கேள்வி யாருக்கு வராது அப்டின்னா, எப்பயாவது ஒரு கோயிலுக்கு போயி, அங்க ஒரு அர்ச்சகர் தட்டுல தட்சணையோ, கோயில் உண்டியல்ல காணிக்கையோ போட்ட யாருக்கும், இந்த பணிகள் எப்படி செய்றாங்கன்ற கேள்வியே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்படி மக்கள் குடுக்குற காணிக்கையில தானே செய்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எந்த பழக்கமும் இல்லாதவர்களுக்கு தான் இது போன்ற கேள்விகள் எல்லாம் வரும். 10 பேர் ஒரு இடத்துல நின்னுட்டுருக்கிறோம். 10 பேரும் ஒரு ரூ. 1 குடுத்தாங்கன்னா ரூ. 10 ஆயிடுச்சு. அந்த ரூ. 10 வைத்து ஒரு பணிய செய்ய போறோம். இதுல கற்பனையா, அமானுஷ்யமா நீங்க நெனச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கேனும் ஐயப்பாடுன்னா, இங்க நேரா வந்து, இங்க இருக்கிற டேபிள்ல நன்கொடை மையத்துல நீங்க கேட்கலாம். பொருளாதார பின்புலத்தை பற்றி. வங்கி கணக்கு, வங்கி கணக்கினுடைய பாஸ் புத்தகம் அல்லது நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் இங்க நான் இத்தனை ஆண்டுகள் எழுதி வச்சிருக்கிற கணக்குல இருந்து எல்லாமும் எடுத்து உங்களுடைய பார்வைக்கு வைக்க சொல்வேன் கட்டாயமாக. அதுல எந்த மறுப்புமே கிடையாது. ஒருவேளை அப்பயாவது உங்களுக்கு புரியும் இல்லையா? இங்க இவ்ளோ சிரமம் இருக்கா? வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்களே! அப்படிதான் இங்க இத்தனை ஆண்டுகள் செய்துட்டு வராங்களா? அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், ஒருவேளை நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு உங்க மனசார ஏதாவது நீங்களும் செய்துட்டு போங்க. இவ்வளோ சிரமப்படுறாங்களா? ஓ! நாமளும் ஏதாவது குடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, உங்க பாக்கெட்ல இருந்து ஏதாவது ஒரு பணம் எடுத்து குடுத்துட்டு போங்க. சும்மா போயிடாதீங்க. ஏன்னா, இங்க நாங்க சந்திக்கக்கூடிய நெருடலான விடயங்கள்ல ஒன்று, என்னைப் போல இருக்கக்கூடியவங்கள பணத்தோடு சேர்த்து வைத்து பார்ப்பதுன்றது அபத்தமான ஒன்று. ஏன்னா, நான் அதை மதிக்கிறதில்ல. பதவியோடு வர்றவங்கள மதிக்கிறதில்ல. அவங்க சமூக பணியில் இருக்கிறாங்களா? இந்த பகுதியில ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறாங்களா? அப்படின்னா, கோயிலுடைய மரபுப்படி திருக்கோயிலுக்கு யாராவது முக்கியஸ்தர்கள் வந்தாங்கன்னா, அவர்களை வரவேற்றல், உபசரித்தல்ன்றது நம்முடைய தமிழ் கோயில்கள்ல வழக்கம். தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அந்த அடிப்படையில தான் அப்படி வரக்கூடிய பெரியவங்களை கூட யாரையாவது நம்ம வரவேற்றிருப்போம் ஒழிய, இங்க எல்லாரும் சமம், இங்க எல்லாருக்கும் எல்லாமும், இங்க எல்லாமும் சமத்துவம். நீங்கள் இதுவரையும் பார்த்திராத ஒரு கோயில் பைரவ நிலையம். நீங்க இதுவரையும் கேட்டிராத ஒரு நிர்வாக அமைப்பு பைரவ நிலையம். நீங்க இனிமேலும் பார்க்க முடியாத அல்லது உணர முடியாத ஒரு அருள் நிலையம் பைரவ நிலையம். அதனால எந்த ஐயப்பாடும் அன்பர்கள் வைக்க வேண்டாம். உங்களைப் போல வரக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அன்பினால் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய உழைப்பினால் வந்த சிறு தொகையேனும் அது நன்றியோடு பெற்றுக்கொண்டு தான் இங்க ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு பிடி மண்ணும் என்னுடைய கண்ணீரோடும், பக்தர்களுடைய வியர்வை நீரோடும் சேர்த்து பிணைத்து இங்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இனிமேலும் அது போல தான் கட்டுவோம். இனிமேலும் அது போல நேர் வழியில தான் இங்கு எல்லாம் இயங்குமே ஒழிய, முறையில்லாத வழியில் நான் பொருள் பெறுவதும் இல்லை. எல்லார்கிட்டயும் நான் கை நீட்டி பணம் வாங்குறதும் இல்ல. என் மனசுக்கு வரலன்னா, அவங்க எத்தனை கோடி குடுத்தாங்கனாலும், நான் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஆணவம் உள்ளவன் தான். அதனால நேர் வழி அல்லாது மாற்று வழியை பின்தொடர்வதற்கு இது ஒரு தொழில் நிறுவனம் இல்லை. அறத்தை போதிக்கக்கூடிய, அன்பை போதிக்கக்கூடிய ஒரு தர்மசாலை. அதனால அப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த புண்ணிய பூமியில் இறைவன் வசிக்கின்றான். இறைவனுடைய திருவடியிலிருந்து நாங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்து வருகின்றோம். ஏன் இத நாம சொல்லணும்? நான் சமீபத்துல கூட என்னுடைய பக்தர்களுக்கான ஒரு புரிதலுக்கான ஒரு தன்னிலை விளக்கம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அத கேட்டுட்டு நெறைய பேர் வந்து கண் கலங்கி என்கிட்ட, "இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சாமி? எங்களுக்கு தெரியாதா? நாங்க பார்க்கலையா ஆரம்பத்துல இருந்து எவ்வளோ சிரமப்படுறீங்க. இதெல்லாம் நீங்க பொது வெளியில சொல்லணுமான்னு?" சொல்லி கேட்டுக்கிட்டாங்க.
இருந்தாலும் இல்ல புதுசா வர்றவங்களுக்கு தெரியறதில்ல. அல்லது ஆரம்ப காலத்துல வந்துட்டு இடையில வராம சில வருஷங்கள் கழிச்சு, ஒரு 10 ஆண்டுகள் என்ன பார்க்காம திடீர்னு வந்து பார்க்கும்போது, எதுவுமே பண்ணாம நான் அப்படியே இருந்திருப்பேனா? அப்ப அந்த 10 ஆண்டுகளுடைய உழைப்புக்குண்டான உயர்வு இருக்கத்தானே செய்யும். உயிருள்ள விருட்சம் வளரத்தானே செய்யும். உயிருள்ள மரம் வளர்ந்து, தழைத்து, கிளைகளை பரப்பி, வேரூன்றி, தளிர்த்து, அரும்பி, பூத்து, காய்த்து, கனியத்தானே செய்யும். அப்படி இருந்தா தானே அந்த மரம் உயிருள்ள மரம். அப்போ அருளுள்ள நிலையம் வளரத்தானே செய்யும். அப்படியே இருந்தா அது அங்க அந்த இடத்துல இறை அருள் இல்லன்னு தானே பொருளாயிடும். அதனால நான் அவர்களுக்காக தான் இந்த பதிவு போட்டேன்னு சொன்னேன். அதே போல தான் இந்த பதிவும் சில பேர் வருந்தக்கூடும். இதெல்லாம் சொல்லணுமான்னு சொல்லி. புரிதல் இல்லாதவர்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா, பொருளாதார நிலை குறித்து இங்க ஏதோ கற்பனையா, ஒரு மாயையா, ஒரு பிம்பத்தை உருவாக்கி, இங்க நெறைய பணம் இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறதுனால, நாங்கள் 2 விதமான நெருக்கடிக்கு, துன்பத்துக்கு ஆளாகுறோம். என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட கேட்கும்போது, அதான் இங்க நெறைய பணம் இருக்கிற மாதிரி இருக்கே, நாம ஏன் குடுக்கணும்னு சொல்லி கொடுப்பவர்களுடைய கரங்கள் கட்டப்படுகின்றன. அது ஒரு துன்பம். 2வது துன்பம், என்னிடத்தில் உதவி கேட்டு வர்றவங்க அதிகமா இருக்கிறது. தினசரி நான் வந்து இந்த பீடத்துல வெளிய உட்காரும்போது, நெறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போட சமீப காலத்துல வர்றத நான் பார்க்க முடியுது. நான் ஏதாவது அவர்களுக்கு உதவணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்தா உதவுதல் எனக்கு இயல்பிலே இருக்கக்கூடியது தான். ஆனால் பிறர் கை எதிர்பார்த்து, பிறரிடத்தில் கையேந்தி வாழக்கூடிய ஒருவனால் எப்படி எல்லாருக்கும் உதவ முடியும்? இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வேலைக்கு போறவங்க, ஒரு விவசாயம் பண்றவங்க, ஏதோ ஒன்று செய்யக்கூடியவர்கள், அதிலிருந்து வரக்கூடிய வரும்படியை வைத்து நீங்கள் பிறருக்கு உதவ முடியும். எங்களைப் போல் வாழக்கூடியவர்கள் எந்த பணத்தை பிறருக்கு உதவ முடியும்னு யோசிக்காம நெறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போட வருவதை பார்க்க முடியுது. அவங்க ஊர்ல கட்டக்கூடிய கோயிலுக்கு நன்கொடை கேட்டும், அவங்க குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் உதவி கேட்டும், அவங்களுடைய குழந்தைகளுடைய ம் படிப்பு செலவுக்காக நல்ல நடுத்தர குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களே உதவி கேட்டோம். அதாவது ஒரு தாய், தந்தை இல்லாத குழந்தைங்க அல்லது தாய் இல்லாம, தந்தை இல்லாம இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு உதவி கேட்டாங்கன்னா செய்ய முடியும். நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நல்ல நிலையில இருக்கக்கூடியவங்களே அல்லது முயன்றால் அவர்களே செய்து கொள்ளக்கூடியவர்களே உதவி கேட்டு வரும்போதும், சில அமைப்புகளை சார்ந்தவங்கலாம் கூட அ இந்த இந்த நிகழ்வு நடத்துறோம். இதற்கு இவ்வளோ தேவைப்படுது. இத செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போதும், நான் ரொம்ப மனம் வருந்துறது உண்டு. ஐயோ! நம்மை கேட்கறாங்களே! இப்படி இல்லன்னு சொல்றதுக்கும் மனம் அ வாயும், மனமும் ஒத்துழைக்கிறதில்ல. என் நிலையை நான் இப்ப அவங்களுக்கு எப்படி சொல்றது? எல்லாருமே கண்ல பார்க்கிறாங்க. நான் கையேந்தி எல்லார்கிட்டயும் உதவி பெறுவதை பார்த்தும் கூட, என்னிடத்தில் ஏதோ பணம் இருக்குதுன்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கும்போது, இந்த மண்ணிற்கு வரும் எவரும் வெறுங்கையோடு திரும்புவதில்லைன்னு நான் எழுதி வச்சிருக்கிறத இவங்க எந்த அளவு தவறா புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு என்னால யூகிக்க முடியுது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தால், நான் ஏன் அமர்ந்து எல்லார்கிட்டயும் வாங்கணும்? அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு, என்னிடத்தில் அருளை எதிர்பார்த்து வரலாம், பொருளை எதிர்பார்த்து வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? திருநீர் குடுத்து நல்லா இருங்கன்னு வாழ்த்த முடியும். ஒரு கஷ்டம்னா உங்களுக்காக நாங்க பூசையில வேண்டிக்க முடியும். மனதார வாழ்த்த முடியும். ஆனா எல்லாரும் வரக்கூடியவர்கள்ல பெரும்பாலானவர்கள் என்னிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வருவது எதற்காகன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த மாயையினால் உருவான அந்த பிம்பம். ஒருத்தர் ஒரு பணிய செய்யறாங்க அப்படின்னா, அவங்க முறையில்லாம தான் செய்வாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டா, ஒருத்தர் ஒரு தொழில்ல வெற்றி பெறுறார், ஒருத்தர் சமுதாயத்துல வளர்ந்து வர்றார் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு தவறான செயல் செய்து தான் வளர்ந்து வரார்ன்னு நெனச்சுக்கிட்டா, அது எவ்வளோ பெரிய தவறான புரிதல். ஏன் அவங்களுடைய உழைப்பினாலும், முயற்சியினாலும் கூட முன்னேறி வரலாம் இல்லையா? இப்ப பணக்காரர்கள் எல்லாமே கெட்டவங்க, ஏழைகள் எல்லாமே நல்லவங்க. இப்படின்னா, இது எவ்வளவு ஒரு தவறான புரிதல். இப்படிப்பட்ட அ அடிப்படையிலேயே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நெறைய விடயங்களால், என்னுடைய மனம் தினசரி, தினசரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராலயாவது எனக்கு
ஒரு நெருடலான சூழ்நிலை உருவாகும். என்கிட்ட கேட்கிறதும் அல்லது என்னை இப்படி நினைக்கிறதும் வேண்டாம். அதற்காகத்தான் இந்த பதிவு. மேலும் உங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடு இருந்ததுன்னா, நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி நேரடியாக நீங்கள் வந்து இங்க அமர்ந்து நீங்க பொறுமையா கேட்டு, இங்கு நடைபெறக்கூடிய திருப்பணிகளுக்கெல்லாம் உண்டான பொருளாதார பின்புலம் பற்றியும், பொருளாதார நிலை பற்றியும் நீங்கள் தாராளமாக முழுமையான தகவலை நீங்க பெற்று, உங்க மனசுலயும் எந்த பாரமோ, அழுத்தமோ, எந்த கற்பனையும் இல்லாம, மகிழ்ச்சியா, ஆனந்தமா கொண்டாட வேண்டிய, இறைவனை போற்ற வேண்டிய புனித பூமியான இந்த பைரவ நிலையத்தில் நீங்களும் அந்த ஆனந்தத்தையும், மகிழ்ச்சியையும், இறையருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு நன்கொடை மையம் என்று ஒரு மேசையை வைத்து அங்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற அவர்களாக விரும்பி கொடுக்கக்கூடிய நன்கொடையை பெற்றுக்கொண்டு அதற்குரிய ரசீதை கொடுத்து நன்றியோடு அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு உண்டு. திருக்கோயிலில் ஒரு 2 இடங்களில் உண்டியல் உண்டு. எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி உண்டியல் உண்டு. அதில் பக்தர்கள் தரிசனம் செய்துட்டு வரும்போது அவர்களால் இயன்ற காணிக்கையை அந்த உண்டியலில் செலுத்துவார்கள். அன்னதான கூடத்தில் விருப்பப்படக்கூடியவர்கள் அங்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு உண்டு. மளிகை பொருட்களையும் வாங்கி அங்கு வைத்திருப்பாங்க. விரும்புறவங்க அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு உள்ளிட்ட பொருட்களை அவங்களால இயன்ற அளவு வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு உண்டு. பர்கூர், போச்சம்பள்ளி, ஒசூர், சூளகிரி, ராயகோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் வாரத்தின் சில நாட்கள்ல காய்கறிகளை நமக்கு நன்கொடையாக வழங்குவார்கள் அன்னதானத்துக்கு. திருக்கோயில் சார்ந்த பொறுப்பாளர்கள் கிராமங்களுக்கு போய் அரிசி உள்ளிட்ட அன்னதான பொருட்களை வேண்டி மக்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து அன்னதான கூடத்துல சேர்ப்பாங்க. கட்டிட பணிகளுக்கு சாண்ட், கல்லு, சிமெண்ட், கம்பி உள்ளிட்ட பொருட்களாகவும் சில பேர் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் முடிஞ்ச நன்கொடையும் கொடுப்பாங்க. கோசாலை உள்ளிட்ட பணிகளுக்கு அங்கேயே மாட்டுக்கு உண்டான தீவனங்கள் இவையெல்லாம் 1 கிலோ 2 கிலோ இது மாதிரி பேக் பண்ணி வச்சிருப்போம். இயன்றவர்கள் பசுமாடுகளை பார்த்து, இங்க இவ்வளவு பசுக்கள் இருக்குதா, நாமளும் ஒரு புல்லுக்கட்டு வாங்கி தருவோம், 1 கிலோ பூசா வாங்கி தருவோம், தீவனம் வாங்கி தருவோம், தவிடு வாங்கி தருவோம்னு சொல்லி வாங்கி தருவாங்க. இந்த உண்டியலில் வரக்கூடிய காணிக்கை வைத்து மின்சார கட்டணம், பணியாளர்களுக்கு ஊதியம், பொருட்கள் மாதமெல்லாம் வாங்கின இடத்துல அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த பணிகளை எல்லாம் செய்துட்டு வரோம். போதாக்குறைக்கு யார்கிட்டையாவது உதவியா திரும்ப தரோன்னு சொல்லி வாங்கி வட்டி இல்லா கடனா வாங்கி திரும்ப கொடுத்துட்றோம். சில பேர் கடனா கொடுப்பாங்க. எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இல்ல அதை நன்கொடையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி இவ்வளவு சிரமப்பட்டு செய்றீங்களேன்னு சொல்லி விட்டுடுவாங்க. இப்படியெல்லாம் தான் இங்க ஒவ்வொரு பணியா செய்யப்பட்டு வருது. அதனால நீங்களாக எதையும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். இங்க இவ்வளவு பணிகள் நடக்கிறதுனால நிறைய பணம் இருக்கு போல இருக்குன்னு சொல்லி நீங்களாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். நேரடியாக வந்து உரிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் பெயரை சொல்லி ஆன்மீகத்தினுடைய பெயரால் தங்களுடைய சுய லாபத்திற்காக இதனையெல்லாம் நானோ என்னை சார்ந்தவர்களோ பயன்படுத்திக் கொள்கின்றார்களா என்று கூர்ந்து கவனியுங்கள். இறை அச்சத்தை காட்டி தங்களுடைய சுகபோக வாழ்விற்காக மக்களினுடைய உழைப்பினை, அவர்களுடைய நம்பிக்கையினை சுரண்டுகின்றார்களா என்று கவனித்து பார்க்கலாம். அதற்குண்டான உரிமை என்பது சமுதாயத்திற்கு உண்டு. என்னை நம்பி என்மேல் அன்பு கொண்டு மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையிலேயோ நன்கொடை பணத்திலேயோ இங்கு ஏதேனும் தனிநபர்களுக்காக ஏதேனும் செய்து கொள்ளப்படுகின்றதா? தனிநபர்களுடைய பெயரில் சொத்துக்கள் சேர்க்கப்படுகின்றனவா? தனிநபர்களுடைய சுகபோக வாழ்விற்கு, சுயநலத்திற்கு அந்த பணம்
செலவு செய்யப்படுகின்றதா என்று பார்க்கக்கூடிய பொறுப்பும் உரிமையும் சமூகத்திற்கும் பக்தர்களுக்கும் உண்டு. ஆனால் 1 ரூபாய் ஆனாலும் 1 கோடி ரூபாய் ஆனாலும் அது மக்களுக்காகவும் இறைப்பணிக்காகவும் அறச்செயல்களுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்றால் அதை வரவேற்கத்தான் வேண்டுமே ஒழிய அதில் குறை காணவோ அல்லது அதை பற்றி தவறாக புரிந்து கொள்ளவோ என்ன நியாயமும் இருக்க முடியாது. இதையும் அன்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது. நிறைவாக உங்களோடு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்கப் போவதில்லை. ஏன்னா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு எந்த நிர்பந்தமோ கட்டாயமோ இல்லை. ஆனால் உங்களுக்கு புரியாத ஒன்றை நீங்கள் விமர்சிக்கும் போதோ கருத்து சொல்லும் போதோ குறைந்தபட்சம் அதனை புரிந்து கொண்டாவது கருத்து சொல்ல விமர்சிக்க முயற்சி செய்யுங்கள் என்று. நேரிய வழி அல்லாது வேறேதேனும் ஒரு வழியில் இங்கு எதையாவது நான் செய்திருப்பின் அதையெல்லாம் இடித்து விடுங்கள். அநியாய வழியில் அதர்மமான வழியில் நான் எதனையேனும் செய்திருப்பின் அதனோடு சேர்த்து என்னையும் புதைத்து விடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.